ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 5 வெரைட்டியான கறியோடையும் கூடவே 30 முட்டைக்கு வட்டிலாப்பம் எப்படி செய்கிறன்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நாங்கள் எங்களோட காம்பவுண்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வெளியே எல்லோரும் மொண்டு குக் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம். அந்த ரெசிபி தான் இதில் பார்க்க போகிறீங்க. இது நல்ல டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 30 பேருக்கு தேவையான மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி குக் பண்ணியும் இருந்தோம். இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வட்டிலாப்பத்தை முந்தினண்டே செஞ்சு வச்சுட்டோம். இந்த வட்டிலாப்பம் செய்கிறதுக்கு சரியாக நாங்கள் 30 முட்டை எடுத்திருந்தோம். 30 பேருக்கு போதுமான மாதிரி தான் வட்டிலாப்பமும் செஞ்சோம். 30 முட்டைக்கு நான் இதில் சரியாக சுகர் 1.5 kg ப்ரௌன் சுகர் தான் நான் இன்றைக்கி எட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலுமே எட் பண்ணலும். நான் இன்றைக்கி கருப்பட்டி எட் பண்ணாமல் வெறும் சுகர் எட் பண்ணித்தான் நான் இந்த வட்டிலாப்பம் செய்ய போகிறேன். அதோடு நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் மில்க் தான் எட் பண்ணி செய்ய போகிறேன். கொக்கனட் மில்க் எட் பண்ணலை. இங்கே லெசோத்தோவில் எப்பவும் சம்டைம் எங்களுக்கு கொக்கனட் கிடைக்காது. அப்படி கொள்ளைக்கு நான் கூடுதலாக ஃப்ரெஷ் மில்கில் தான் வட்லாப்பம் செய்வேன். ஃப்ரெஷ் மில்கில் வட்லாப்பம் செஞ்சாலுமே நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ இதில் மில்க் மெய்ட்டுமே ஒரு டீன் எட் பண்ணுறேன். இது 385 கிராம் மில்க் மெய்ட்டின். இதில் ஃபஸ்ட்டில் நான் ஏலக்காய் பவுடர் தான் எட் பண்ணினேன். ஏலக்காவை நல்லா வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக சால்ட்டும் எட் பண்ணினேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இந்த மில்க் நல்லா கொதிச்சு வரணும். நான் இதில் மில்க் 2 லிட்டரும் 700 ml எட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு இதில் கொடுக்குற இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணும்னா ரெசிபி செக் பண்ணி பாருங்கள். இந்த மில்க் நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இது லைட்டாக ஆறினதும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது செகண்ட் டைமும் நான் கொதிக்க விடுறேன். இது 2 ட்ரிப் மாதிரி இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது அப்படியே வேறு ஒரு வாட்டரில் மாதிரி எட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுக்கிறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நாங்கள் அடுத்தது எக்கு பீட் பண்ணணும். நான் ஏற்கனவே 10 முட்டைக்கு வட்டிலாப்பம் எப்படி அவிக்கிற ஃப்ரெஷ் மில்க் எட் பண்ணி அப்படின்ற ரெசிபி போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வட்டிலாப்பம் கலர் வரதுக்காக வேண்டி சுகர் பிளாக் சிரப் செய்யணும். இப்போ இதில் 7 டேபிள் ஸ்பூன் சுகர் எட் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் தான் எட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் இதில் எட் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வாட்டர் எட் பண்ணிட்டு ஸ்டவை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். பாருங்கள், இந்த சுகரில் இருக்கிற இந்த வாட்டர்லாம் நல்லா கொதிச்சு இது நல்ல பிளாக் கலருக்கு வரணும். நல்ல டார்க் பிளாக் கலருக்கு தீஞ்ச மாதிரி வரணும். பாருங்கள், உங்களுக்கு இதுக்கு மேலே நல்ல புகையெல்லாம் இந்த மாதிரி போனதுக்கப்புறமா நான் இதில் 1/2 கப் வாட்டர் எட் பண்ணுறேன். வாட்டர் எட் பண்ணினதுமே நீங்கள் ஸ்பூன் எட் பண்ணாமக்கி கொஞ்சம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் அந்த வாட்டர் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சுகர் சிரப்பில் அந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ இதையுமே ஒரு சைடுக்கு அப்படியே எடுத்து ஆற வைங்க. இப்போ இங்கால எக்கை அப்படியே உடச்சிட்டு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் எக் ஒரு சின்ன பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பெரிய பவுலில் ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பாயிலான எக் இருந்தேன்டா நல்ல லேஸாக இருக்கும். அப்படி இல்லாமக்கி நீங்கள் எல்லாத்தையுமே பெரிய பவுலில் உடச்சி ஊற்றிட்டீங்கன்னா ஒரு எக் ஸ்பாயிலாக இருந்தாலும் எல்லா எக்கையுமே உங்களுக்கு வீச வரும். அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி ஊற்றணும். இப்போ பாருங்கள், எல்லா எக்கையும் உடச்சி ஊற்றி விட்டதுக்கப்புறமா இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் மிஷினேத்துக்கு பீட் பண்ணவும் தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணி விட்டுட்டு இங்கால நான் ஏற்கனவே ஆற வச்சுருந்த மில்க் நல்லா ஆறி வந்துக்குது. இப்போ இதை அப்படியே எக்கில் எட் பண்ணுறேன். எக்கில் எட் பண்ணிட்டு இதையும் நல்லா சேர்த்து பீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இந்த மில்க் எட் பண்ணக்குள்ளக்கு இந்த மில்க் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் எட் பண்ணணும். கொஞ்சம் சூடாக இருந்தாலுமே எக்கில் எட் பண்ணக்குள்ளே எக் வெந்த மாதிரி ஆகிடும், வட்லாப்பம் சரி வராது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா அது ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்து எட் பண்ணுங்கள். மில்கையும் எக்கையும் சேர்த்து 2 மினிட்ஸ் பீட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இதில் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன் இந்த பிளாக் சுகர் சிரப் எட் பண்ணுறேன். இந்த சுகர் சிரப் எதுக்கு எட் பண்ணுறதுனால நாங்கள் கருப்பட்டி எட் பண்ணாமல் வட்லாப்பம் வைக்கிற சொட்டு இந்த சுகர் சிரப் நீங்கள் எட் பண்ணினால்தான் இதோட கலர் நல்லா ப்ரௌன் கலருக்கு வரும். இந்த சுகர் சிரப் எந்த அளவு எட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எந்த கலருக்கு வட்டிலாப்பம் வேணுமோ அந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் எட் பண்ணினால் போதும். அதுவும் இதில் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எட் பண்ணக்குள்ளைக்கு இந்த வட்டிலாப்பத்தில் நல்ல டார்க் கலராக தணிக்கும். இதை அவிச்சரிச்சதுக்கப்புறமா இதோட கலர் கொஞ்சம் லைட் ஆகும். உங்களுக்கு விருப்பமான கலருக்கு நீங்கள் எட் பண்ணுங்கள் சுகர் சிரப்பை. பாருங்கள், இது நல்ல டார்க்கான கலருக்கு வந்திருக்குது. இது பீட் பண்ணுறது இந்த கலர் நல்லா மிக்ஸ் ஆகாங்காட்டியும் எக்கோடையும் மில்கோடையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதை நல்லா வடிச்சு எடுக்கணும். நீங்கள் இதை கூடுதலாக பீட் பண்ணினாலும் வட்டிலாப்பத்தில் ஹோல்ஸ் வராது. அதுக்காக வேண்டி தான் நான் இதை கூடுதலாக பீட் பண்ணலை. ஒரு 5 மினிட்ஸ் இதை பீட் பண்ணி எடுத்தேன், அவ்வளோதான்.
நீங்க கருப்பட்டி எட் பண்ணுறதுனாலுமே இதில கருப்பட்டி எட் பண்ணிலும் நான் ஏற்கனவே 10 முட்டைக்கு வந்து 500 கிராம் சுகர் தான் எட் பண்ணணும். நீங்க வந்து கருப்பட்டி எட் பண்ற அப்படின்றால், நீங்க அந்த 500 உள்ளுக்கு மாதிரி தான் நீங்க கருப்பட்டியும் எட் பண்ணணும். சம்டைம் வந்து நான் வட்டலாப்பம் செய்யக்கொள்ளைக்கு 250 கிராம் கருப்பட்டியும் 250 கிராம் சுகரும் எட் பண்ணியும் செய்வேன் ஹாஃப் வாரத்துக்கு. அப்படி இல்லாட்டி சுகர் வந்து 3/4வாசியும் 1/4வாசி கருப்பட்டி அளவுக்கும் சரியா 500 கிராம் வாரத்துக்கு எடுப்பேன். பாருங்க இந்த மாதிரி இதை நல்லா வடிச்செடுத்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வட்டிலாப்பமும் அடுப்பில் வச்சு தான் அவிச்சு எடுக்க போகிறோம். இப்போ வட்டலாப்பம் வைக்கிறதுக்காக வேண்டி பெரிய சட்டி ஒன்று வச்சுட்டு அதில் வாட்டர் எட் பண்ணுறேன். வாட்டரோட அளவு வந்து நீங்கள் வட்டலாப்ப சட்டியை எப்படி வைக்கிறீங்களோ அதை விட அரைவாசி வாரத்துக்கு மாதிரி வைங்க. நீங்கள் வட்டலாப்ப சட்டியோட அளவுக்கே வாட்டர் வச்சுனாலும் பொங்கி வட்டிலாப்பத்துக்குள்ளுக்கும் வாட்டர் போகிற மாதிரி ஆகிடும். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு அதை அப்படியே மூடி வைக்கிறேன். நான் 30 முட்டையும் ஒரு சட்டியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ட்ரிப்லேயே அவிச்சு எடுக்க போகிறேன். இன்றைக்கி 30 முட்டை ஆக்கிற சொட்டி இது வேகிறதுக்கு எப்படியுமே ஒரு 2.5 hours மாதிரி பிடிக்கும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். அதே நீங்கள் 10 முட்டைக்கு அப்படி அவிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா 1.5 hours உங்களுக்கு வெந்து வந்துடும். ஸ்டீம் பண்ணுறதுக்கு சட்டியில் எடுத்து வைக்கிறதுக்கு முதல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து இந்த வட்டிலாப்பம் வந்து எனக்கு இந்த சட்டியில் வந்து 3/4வாசி தான் வந்திக்குது. அதை சுற்றி வெளியே பொங்கி கொட்டாது. அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன லிட்டால் கவர் பண்ணிட்டு பெரிய லிட்டால் கவர் பண்ணி எடுக்கிறேன். இதுவே இந்த சட்டி ஃபுல்லாக வட்டிலாப்பம் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ஒரு கிளிங் ரப்பை இல்லாட்டி ஒரு சொப்பிங் பேக்கால் நல்லா கவர் பண்ணிவிட்டு அதை டைட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பொங்கி வெளியே கொட்டாமைக்கு இருக்கும். அப்படி இல்லாட்டி ஃபொயில் பேப்பரை வச்சு உங்களுக்கு சுற்று வர நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலால் லிட்டை வச்சு நீங்கள் கவர் பண்ணினீங்க என்றால் அந்த வட்டிலாப்பம் வெளியே கொட்டாமைக்கு வரும். நான் அந்த வட்டிலாப்பத்துள்ளுக்கும் லிட்டுக்கு மேலே வந்து ஒரு ஹெவியான கல்லுண்டு வச்சுக்கிறேன். அது பொங்கி வெளியே கொட்டாமல் கேட்க லாஸ்ட்டுக்கு இந்த மூடிக்கு மேலேயுமே இந்த மாதிரி ஒரு கல்லுண்டு வச்சு இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். இது 2.5 hours ஸ்டீம் ஆகினா போதும். பாருங்கள் 2.5 hours இது ஸ்டீம் ஆகி வந்திக்குது. எந்த அளவுக்கு இதுக்கு ஹோல்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக வந்திக்குது. இது நல்ல டேஸ்ட்டாகவுமே இருந்தது. கருப்பட்டி எட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி அவிச்சாலுமே இது நல்ல டேஸ்ட்டாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதை அவிச்சு எடுத்ததோடையே இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டோம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா 30 பேருக்குமே இந்த மாதிரி கப்பில் எட் பண்ணிட்டு இதுக்கு மேலே நட்ஸும் போட்டு இது இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணினோம். அடுத்த நாள் வந்து நாங்கள் குக் பண்ணுறதுக்கு மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டில் வந்து கிழங்க தான் அவிக்கிறதுக்கு வச்சுருந்தோம். கிழங்கு அவிக்கிறதுக்கு வந்து 2 kg கிழங்கு எடுத்துக்கிறோம். 30 பேருக்கு 2 kg கிழங்கு நல்ல போதுமாக இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி அந்த சின்ன கிழங்கு தான் எடுத்திருந்தோம். இப்போ இதை வந்து அவிக்கிறதுக்காக வேண்டி 2ஆக கட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக மஞ்சள் மிக்ஸ் பண்ணி இதை வந்து அவிக்கிறதுக்கு வச்சுட்டு எங்கால வந்து கிழங்குக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்திருந்தோம். இப்போ இங்கால கிழங்கு வதக்கிறதுக்காக வேண்டி தான் ஃபஸ்ட்டு கோயில் எட் பண்ணிட்டு கடுகு எட் பண்ணி கடுகு கொஞ்சமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் எட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் வதங்க கொள்ளைக்கு நாங்கள் இதில் கருவேப்பிலையும் எட் பண்ணியிருந்தோம். கருவேப்பிலையும் எட் பண்ணிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1 teaspoon எட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வதக்கி எடுக்கிறோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளியும் பச்சைக்குச்சிக்கும் எட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கி எடுக்கிறோம். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரத்துக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து சில்லி பவுடரும் கட்டர்குச்சிக்கும் எட் பண்ணுறோம். இதில் கொஞ்சமாக மஞ்சளும் சிக்கன் பவுடரும் எட் பண்ணுறோம். சிக்கன் பவுடர் மசாலா இங்கே வேறையாக வாங்குறதுக்கு தான் அப்போ அந்த மசாலா தான் இதில் கொஞ்சம் எட் பண்ணினோம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சீரகம் எட் பண்ணுவோம். மேலும் அப்படி எட் பண்ணாமல் செஞ்சாலும் நல்லா தான் நிற்கும். சிக்கன் மசாலாவும் சீரகம் எட் பண்ணாமல் வெறும் சில்லி பவுடரும் கட்டக்குச்சிக்கும் எட் பண்ணி மஞ்சளும் எட் பண்ணி செஞ்சாலே நல்லா தான் நிற்கும். இப்போ இதில் லாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் எட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அவிச்சு வச்சுருந்த கிழங்குட தோலெல்லாம் முறிச்சிட்டு இப்போ இதில் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இந்த கிழங்குல இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள் கிழங்கு கறி இவ்வளோ தான். இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. உங்களுக்கு இதில் லாஸ்ட்டுக்கு வந்து அந்த தக்காளி எட் பண்ணக்குள்ள மாசி எட் பண்ணியிருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எங்களுக்கு இங்கே மாசியும் பெருசாக கிடைக்கிறதில்ல சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி எட் பண்ணலை. இப்போ அடுத்தது பருப்பு கறி ஆக்கிறதுக்கு இதில் 500 கிராம் பருப்பும் அதுக்கு தேவையான வாட்டர் எட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சமாக சில்லி பவுடரும் எட் பண்ணுறேன். இதில் உளுவரிசி பச்சைக்குச்சிக்காய் வெள்ளைப்பூடி வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் எட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வேக வைக்கிறேன். இதில் இருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மூடி விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும்.
நாங்க இன்னைக்கு இந்த பருப்பு கறிய வந்து நல்லா இறுக்கமா திக்கா தான் செஞ்சிருக்க போறோம். இப்ப இந்த பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, இதில கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிட்டு, இத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, லாஸ்ட்டுக்கு இதில மில்க் ஆட் பண்றேன். இன்னைக்கு மில்க்கும் வந்து நாங்க ஃப்ரெஷ் மில்க் தான் பருப்புக்கும் ஆட் பண்ணியிருந்தோம். கோகனட் மில்க் இன்றைக்கு ஆட் பண்ணல. மில்க் ஆட் பண்ணி இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா, இத அப்படியே வேற எடுத்து வைக்கிறோம். இப்ப தால் கறி ரெடி ஆயிடுது. இப்ப இதுக்கு மேல நாங்க தாளிச்சு கொட்டணும். இப்ப அதுக்காக வேண்டி வேற ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரக்குள்ள கொஞ்சமா வெங்காயமும், கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்றேன் இதுல. 3 பல் வெள்ளை பூட்ட வந்து வேறையா இடிச்சிட்டு இதில ஆட் பண்ணிட்டு, இத நல்லா வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா, இதில வந்து காஞ்ச குச்சிக்காய் ஆட் பண்றேன். கூடவே கொஞ்சமா கட்டர் கொச்சிக்காவும், சில்லி பவுடரும் ஆட் பண்றேன். சில்லி பவுடர் வந்து எதுக்காக வேண்டி ஆட் பண்றேன்டா, இந்த பருப்பு கறி வந்து கொஞ்சம் ரெட் கலர் வரதுக்காக வேண்டி தான். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது மிச்சம் நீங்க மிக்ஸ் பண்ணி நிக்கவும் தேவையில்ல. இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, லைட்டா ஒரு பொரிய கொலைக்கு இத அப்படியே எடுத்து இந்த தால் ஆட் பண்ணி, இப்ப தால் கறியும் ரெடி ஆயிடுது. இப்ப அப்படியே மூடி வச்சுட்டு, இப்ப அடுத்தது வந்து போஞ்சிக்காய் வதக்கிறதுக்காக வேண்டி இதில் ஆயில் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் ஆட் பண்ணி இதை வதக்கி விடுறேன். நாங்கள் வந்து 2 அடுப்பு கூட்டி தான் இன்றைய குக் பண்ணியிருந்தோம். 2 கறி வெங்காயம் வச்சு குக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்படி ஒவ்வொரு கறி மாதிரி நாங்கள் குக் பண்ணலை. அப்போவும் வந்து நான் இந்த ஒவ்வொரு கறி மெத்தட்டை உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காக வேண்டினால் நான் எல்லா கறியும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டினேன்றால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு குழப்பமாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் ஒவ்வொரு கறியையும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் காட்டின்னு வரேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணி இதை வதக்கி விடுறேன். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். இதில் பச்சை கச்சிக்காவும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். இன்றைக்கி இந்த போஞ்சிக்க கறியை நான் செய்யலை, தில் தொட்ட கேர்ள் ஒன்று தான் செஞ்சுருந்தேன். இது நல்ல டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. இது அக்குர்னே ஸ்டைல் இல்லை, தில் தொட்ட ஸ்டைல். இப்போ இதில் லாஸ்ட்டுக்கு வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சளும் கறி பவுடரும் ஆட் பண்ணுறேன். அதாவது கறி பவுடர் வந்து அந்த சரக்குத்தூள் அப்படின்னு சொல்கிற ஸ்ரீலங்காவில் வந்து அதை தான் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கட்டர்குச்சிக்காவும் ஆட் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுறோம். இந்த மசாலா வாசம் போகிறதுக்கு இது லைட்டாக வதங்கி வரணும். இப்போ இதில் போஞ்சிக்காய் ஆட் பண்ணுறோம். ஃபுல் போஞ்சிக்காயில் வந்து அந்த சைடு கேட்குற நெட்டியை மட்டும் உடச்சிட்டு நாங்கள் இன்றைய கட் பண்ணவும் இல்லை, இது 2ஆக உடைக்கவும் இல்லை. இந்த போஞ்சிக்காய் வந்து கணக்கான நீட்டமாக தான் இருந்துச்சு, மிச்சம் நீட்டாகிக்கல. அப்படி இருக்கக்குள்ளுக்கு வந்து இது இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டோம். இப்போ இது ஒரு முக்கால்வாசி வதங்கணும். தணலில் தான் நாங்கள் வச்சு வதக்கினோம். மிச்சம் நெருப்பு கூட போட்டேன்றாலும் இது தீஞ்சமாய்க்கு ஆகிடும் இல்லையா? அப்போ அதுக்காக வேண்டி இதை வந்து நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணினோம். தேங்காய் பால் ஆட் பண்ணினதுக்கு அப்புறமாவும் இந்த தேங்காய் பால் நல்லா வத்தம் காட்டி இதை நல்லா வதக்கி விடணும். முக்கால்வாசி சும்மா வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா வேகிறதுக்கு இதை வதக்கி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சுண்ணின மாதிரி தான் வதக்கி எடுக்கணும். இதை மூடி விட்டு வதக்கவும் படாது. இதை மூடி நின்றால் இந்த போஞ்சி கடை கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி திறந்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இதில் இந்த பாலும் நல்லா வத்தம் காட்டி இதை நல்லா வதக்கி எடுக்கணும். பாருங்கள், இதில் இந்த பாலும் நல்லா வற்றி நல்லா திக்காக வந்துக்குது. நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ இவ்வளோ தான் போஞ்சிக்க ரெசிபியும். இப்போ இதை அப்படியே வேறு எடுத்து நாங்கள் வேறொரு சட்டில் எடுத்து வச்சுட்டோம். அடுத்து வந்து பாவக்காய் நீட்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ரெசிபி வந்து நான் செய்யலை, இது அக்குர்ன ரெசிபியும் இல்லை. இது வந்து தெல்தொட்டு சிஸ்டர் ஒன்று தான் செஞ்சுருந்தேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது கீ ரைஸுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல இது இந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக வருமா அப்படின்ட்டு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதில் கசப்பு கொஞ்சம் சரி விளங்கலை. இப்போ இது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இது இந்த கலர் ஆகணும். இது மிச்சம் டார்க் ப்ரௌன் கலர் வாங்காட்டியும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க தேவையில்லை. இந்த லைட் ப்ரௌனுக்கு தான் நிற்கணும். இப்போ இது அப்படியே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே வேறையாக எடுத்துகிட்டு இப்போ இங்கால இந்த பாவக்காய் கறி குக் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இதில் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதில் கூனி ஆட் பண்ணுறேன். இந்த கூனியை கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வரதுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கணும். இந்த மிச்சம் ப்ரௌன் கலர் வரதையெல்லாம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக தான் இந்த பாவக்காய் கறிக்கு ஆட் பண்ணணும். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வெள்ளைப்பூட்டை இடிச்சிட்டு ஆட் பண்ணிட்டு கடுகையும் ஆட் பண்ணி இப்போ இது கூட வந்து காஞ்ச குச்சிக்காவும் பச்சை குச்சிக்காவும் ஆட் பண்ணிட்டு இதை வதக்கி விடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா ஆட் பண்ணணும். மசாலா வந்து கொஞ்சமாக மஞ்சளும் கட்டக்குச்சிக்காவும் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்த மசாலா வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலா வாசம் லைட்டாக போனதுக்கப்புறமா இப்போ இதில் ஏற்கனவே இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாவக்காய் ஆட் பண்ணுறேன்.
பாவக்காய் எட் பண்ணதுக்கப்புறமா இதில் டொமேட்டோ சோஸும் சோயா சோஸும் எட் பண்ணிட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் எட் பண்ணி இதை நல்லா வதக்கி விடணும். இந்த வதங்கின வெங்காயத்தில் வந்து இந்த பாவக்காய் நல்லா மிக்ஸ் ஆகி இதை கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வாரத்துக்கு. இப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. கொஞ்சம் சரி கசப்பாகவுமே இருக்கல. அடுத்து வந்து சிக்கன் கறி. சிக்கனில் வந்து மஞ்சளும் உப்பும் கொச்சிக்காவும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து ஆயிலில் போட்டு ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். சிக்கனை நீங்கள் மிச்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஒரு 3/4 வாசி இது ஃப்ரை ஆகி வரணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது அப்படியே வேறே எடுக்கிறேன். எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததும் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணின ஆயிலே வந்து வெங்காயத்தை எட் பண்ணி வதக்கி விட்டேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் எட் பண்ணுறேன். 2 ஸ்டாரும் கருவேப்பட்டையும் ஏலக்காயும் எட் பண்ணி இதை வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பச்சை கொச்சிக்காவும் தக்காளியும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எட் பண்ணிட்டு இதை வதக்கி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடிட்டு இதை வதக்கி எடுக்கிறேன். இது மூடி வதக்கக்குள்ள தக்காளி வந்து குயிக்காக வதங்கிடும். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா எட் பண்ணணும். இதில் சில்லி பவுடரும் சிக்கன் கறி பவுடரும் தான் நான் இண்டிகேட் பண்ணேன். உங்களுக்கு இந்த சிக்கன் கறி பவுடருக்கு பதிலாக ஸ்ரீலங்கன் சிறக்குத்தூள் எட் பண்ணினாலும் ஓகே. அதாவது ஸ்ரீலங்கன் கறி பவுடர் எட் பண்ணிட்டு கூடவே சீரகமும் எட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இந்த ஆயிலில் லைட்டாக ஃப்ரை ஆகக்குள்ளைக்கு இதில் வாட்டர் எட் பண்ணுறேன். வாட்டர் எட் பண்ணினதும் இதை மூடி விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். இதில் இந்த மசாலா வாசமெல்லாம் போய்த்து இதை நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இந்த சிக்கன் வந்து 3/4 வாசி வேகிறதுக்கு தான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை அப்படியே இதில் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுக்கணும். இப்போ சிக்கன் கறியும் அவ்வளோதான். இது 10 மினிட்ஸ் குக் ஆகினதுக்கப்புறமா நல்லா திக்கான கிரேவியாக வந்துருந்துச்சு. இங்கால வந்து பப்படமும் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தோம். சோறு குக் பண்ணுறதுக்காக வேண்டி இதில் கீ தான் எட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கீ எட் பண்ணிட்டு அடுத்து ஆயிலும் கொஞ்சம் எட் பண்ணினோம். எட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை எட் பண்ணி கூடவே கருவேப்பிலையும் எட் பண்ணிவிட்டு இதை வதக்கி விட்டோம். இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எட் பண்ணினோம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் லைட்டாக வதக்கி விட்டோம் இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக வேண்டி. இப்போ இதில் வந்து 2 கருவேப்பட்டையும் கூடவே வந்து பேலீஃபும் எட் பண்ணியிருந்தேன். கூடவே ஏலக்காய் ஸ்டார் இதெல்லாம் எட் பண்ணியிருந்தோம். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன எட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு வாட்டர் எட் பண்ணுறேன். இன்றைக்கு 5 கிலோ ரைஸ் தான் வைக்க போகிறோம். அப்போ இதில் கொஞ்சம் தக்காளியும் எட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சளும் சோல்ட்டும் எட் பண்ணுறேன். நான் வந்து வாட்டர் வந்து எந்த அளவு எட் பண்ணிக்கிறேன் அப்படின்றால் நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்தீங்களோ அதில் 2 மடங்கு வாட்டர் எடுக்கணும். 1 கப் அரிசிக்கு 2 கப் வாட்டர் எட் பண்ணணும். இப்போ இதில் கொஞ்சம் நாங்கள் தேங்காய் பாலும் எட் பண்ணினோம். தேங்காய் பால் மிச்சம் இல்லை. 3/4 வாசி வாட்டரும் 1/4 வாசி தேங்காய் பால் வேறு அளவுக்கு எட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரைஸையும் இதில் எட் பண்ணி இப்போ இதை அப்படியே வேக வச்சு எடுத்தோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. இதோட அளவுகள் இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல டேஸ்ட்டாகவே வரும். 30 பேருக்கு தேவையான மாதிரி நாங்கள் இன்றைக்கி குக் பண்ணியிருந்தோம். எல்லா கறியுமே நல்ல டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. தாலுமே நல்ல திக்காக கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் ஸ்பெஷல் வந்து அந்த பாவக்காய் கறி தான். எதிர்பார்க்கல பாவக்காய் கறி இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும்னு. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.